பின்னாடி என் முதுகுல குத்துனது வந்து வாட் எவர் இட் இஸ் சாண்ட்ரா கூட வந்து கான்டாக்ட்ல இருக்கவே மாட்டேன். வணக்கம் மக்களே, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு பிக் பாஸ் டாஸ்க்ல வந்து என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த நபர் கூட நான் கான்டாக்ட்ல இருக்கவே மாட்டேன், வெளியே வந்தா சரி, அதுக்கடுத்து எப்பனாலும் சரி அவங்க கூட கான்டாக்ட்ல இருக்கவே மாட்டேன் அப்படின்னு யாரை சொல்றீங்கறத வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே விக்ரம் வராரு. விக்ரம் வந்து யாரை சொல்றாருன்னா திவ்யாவை தான் சொல்றாரு. திவ்யா கூட நான் கான்டாக்ட்ல இருக்க மாட்டேன், ஏன்னா அவங்க ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு எனக்கு சிங்க் ஆகவே இல்ல, அவங்க நான் எதை பேசணும் அவங்க பேசணும் சண்டை விட்டுக்கிட்டே இருக்காங்க, அதனால நான் அவங்க கூட கான்டாக்ட்ல இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வியானா வராங்க. வியானா வந்து விக்ரம் சொல்றாங்க. விக்ரம் என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடி தரையை கொடுத்துட்டு பின்னாடி போய் ஐயோ இவங்களா அப்படின்ற மாதிரி பின்னாடி போய் பேசுவார் விக்ரம். அதனால நான் விக்ரம் கூட வந்து கடைசி வரைக்கும் கான்டாக்ட்ல இருக்க மாட்டேன், விக்ரம் வந்து துரோகம் பண்ற மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி எதையோ சொல்லி விக்ரம பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நான் வெளியே வந்தா விக்ரம் கூட கான்டாக்ட்ல இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மக்களே, அந்த ஒரு பிரச்சனைல இருந்து விக்ரமுக்கும் வியானாக்கும் வந்து அப்ப இருந்தே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கரெக்டான இடத்துல வந்து நிக்கிறாங்க திவ்யா. திவ்யா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து சாண்ட்ரா கூட கான்டாக்ட்ல இருக்கவே மாட்டேன், வரும்போது ஒன்னா வந்தோம், ஆனா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா கூட நான் கான்டாக்ட்ல இருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஒரு ராங்கா என் மேல ஒரு அலிகேஷன் வச்சு என்ன முதுகுல குத்துனது சாண்ட்ரா. சாண்ட்ரா கூட நான் எப்பயுமே கான்டாக்ட்ல இருக்க மாட்டேன், இப்பயினாலும் சரி பின்னாடினாலும் சரி நான் அவங்க கூட கான்டாக்ட்ல இருக்க மாட்டேன். இப்படி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க மக்களே. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்து கானா வினோத்தனை வந்து பாக்ஸ் எடுத்துட்டு வெளியே வந்துட்டாரு, கேஷ் பாக்ஸ் எடுத்துட்டு வெளியே வந்துட்டாரு 18 லட்சத்தோட அப்படின்ற நியூஸ் வந்துட்டு இருக்கு. அது இனிமேதான் பிக் பாஸ்ல ஒருவேளை நாளைக்கு அந்த எபிசோடு வந்தாலும் வரலாம் மக்களே. இதுவே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? அதாவது டைட்டில் வின் பண்ணா போறவரு வந்து டக்குன்னு இந்த கேஷ் பாக்ஸ் எடுத்து 18 லட்சத்தோட வெளியே வந்துட்டாரு. ஒருவேளை அவர் வெளியே வந்து என்ன நினைச்சு போறாரு, ஆஹா டைட்டில் வின் பண்ற அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கு, அதிக ஓட்டு இருக்கு. ரம்யா வந்து நேற்று சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு அதிகமான ஓட்டு இருக்கு, நீங்க ஃபேன் பேஸ் அதிகமா வச்சிருக்கீங்க, கண்டிப்பா பணப்பெட்டி எடுத்தானே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இவர் அதை கேட்காம எடுத்துட்டு வெளியே வந்துட்டாரு மக்களே. நம்ம என்ன நினைச்சோம், டைட்டில் வின் பண்ணுவாரு வினோத்தனே, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா திவ்யா வந்து செகண்ட் வருவாங்க நினைச்ச மக்களே. கடைசியில பார்த்தா அப்படியே ஆயிடுச்சு. ஓகே மக்களே, இதை பத்தி என்ன நினைக்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. இதோட இந்த வீடியோ முடியுது. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.